கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறனால அந்த மகிமையாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி திட்டம். அப்படினாலே இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் மகிமையின் சாயலாய் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பாபிலோனை விட்டு வெளியே வா, விடுவித்துக்கொள். விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிற பாபிலோன் சீயோன் குமாரத்தை நீ விடுவித்துக் கொள்கின்றார். நான் மறுபடியும் வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். இப்போ மகிமை உண்டாகணும்னா இந்த மகிமையை கெடுக்கிற காரியம் என்ன என்பதை நம்ம முதல்ல அறியணுங்க. மகிமையை கெடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிறாய் வா. அப்போ பாபிலோனுடைய குடியிருப்பு எப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஏன் அதை விடுவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த கவனிங்க, இங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல விதமான அசுத்த ஆவினுடைய காவல் வீடுமாய் இருக்கிறது என்றார். அசுத்தமும் அருவருப்பும் நிறைஞ்ச ஒரு பட்டணம் தான் பாபிலோன். இந்த பாபிலோன்ல என்ன அவர் சொல்றாரு, அது பேய்களுடைய குடியிருப்பு. எங்க யாராவது பேய் குடியிருக்கிற இடத்துல போய் நீ குடியிருப்பீங்களா? சீயோன் குமாரத்துக்கு என்ன வந்துச்சு? ஏன் பாபிலோன் குமாரத்தையோட ஐக்கியப்பட்டா? ஏன் அவளோட போய் குடியிருந்த? அவ குடியிருந்தனால மகிமை போயிடுச்சு. மகிமை போனதுனால தான் நான் நினைக்கிற, ஒருவேளை அந்த மகிமை போனதுனால விலகுனால தான் இவன் நேர போய் பாபிலோன் குமாரத்திட்ட போய் ஐக்கியப்பட்டுக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஐக்கியம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். இந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இடம் பிடிக்கும். அது பாவமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இடம் பிடிக்கும், பரிசுத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இடம் பிடிச்சு மேலே ஏறும். மகிமை அப்படிதான், கிருபை அப்படிதான், பிரசன்னம் அப்படிதான். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து 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 முதிர்ச்சி அடையணும் இல்லையா? இவா சியோன்ல வாழ்ந்த காலம் அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமாங்க? கர்த்தரோடு பேசி உறவாடி பழகி எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை சியோன்ல இருந்துச்சு. சியோன்ல ஆடல் பாடல் சத்தம் உண்டு. அங்க மகிமை எப்பொழுது பார்த்தாலும் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கலாம். சியோன் அது தேவனுடைய மகா நகரம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகா நகரத்தை விட்டு, அந்த பரிசுத்தமான நகரத்தை விட்டு, அந்த பரிபூர்ணமான நகரத்தை விட்டு, அந்த பட்டணத்தை விட்டு, அங்கே குடியிருப்பை விட்டு இந்த பாபிலோன் இடத்துல வந்து எப்படி மாட்டினா? பாபிலோன் கவர்ச்சி. அங்கதான் தொங்கு தோட்டம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, பார்க்கல சொல்றாங்க. வரலாற்று சரித்திரத்திலே பாபிலோனை பற்றி ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. அந்த பட்டணத்துக்கு உள்ள போயாச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த பட்டணம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆனா உள்ள போனா வெளியே வர முடியாது. இது ஒன்வே டிராபிக் மாதிரி, போனா வெளியே வர முடியாது. அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாபிலோனுடைய குமாரத்தின் இடத்துல இந்த சியோன் ஐக்கியம் வச்சு உறவு வச்சு அப்படியே நேரம் உள்ள போயிட்டா. இப்ப அவளால மீண்டும் வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா? நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பாபிலோன் விழுந்தது விழுந்து போன பட்டணத்துக்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்க. அதை கவனிக்கணும். அப்போ விழுந்து போன பட்டணத்துல விழுந்து போனவர்கள் தான் வாசம் பண்ண முடியும். பரிசுத்தமான பட்டணத்துல பரிசுத்தமானவர்கள் வாசம் பண்ண முடியும். விழுந்து போன பட்டணத்துல விழுந்து போனவர்கள் தான் வாசம் பண்ண முடியும். அதனால்தான் வீழ்ச்சி அடைந்த பாபிலோனுக்குள்ள இந்த சியோன் குமாரத்தி உள்ள போய் மாட்டிக்கிட்டா. ஆனா வசனம் சொல்லுது, அது பேய்களுடைய குடியிருப்பு. நம்பர் 1 பேய்கள் குடியிருக்கிற இடம். அந்த குடியிருப்புக்குள்ள போய் போகலாமா? 2வது சகல விதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, காவல் வச்சிருக்கு. போகும்போது உள்ள போயிட்டா வெளியே வர முடியல, காவல் வச்சிருக்கு. 3வது என்னன்னு கேட்டா அசுத்தமும் அருவருப்பும் சகல விதமான பறவைகளுடைய கூடு. நாரி போன ஒரு வாழ்க்கை, நாற்றம் எடுத்த வாழ்க்கை. அந்த நாற்றத்திலிருந்து இவர் சொல்றாரு, நீ அதை விட்டு வெளியே வந்துரு, விடுவித்துக்கொள். நீ தான் விடுவிக்கணும். நீ தானே போன, நீ தானே ஆசைப்பட்டு உள்ள போன. இச்சித்ததெல்லாம் இச்சை நீ போய் நீ தானே உள்ளே மாட்டின. அப்ப நீ தான் உன்னை விடுவித்துக் கொள்ளணும். விடுவித்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, இந்த பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. விடுவித்து கொண்டால் தான் பிற்பாடு மகிமை என்று சொல்லியிருக்கிறீர். மகிமை விளங்க அனுக்கிரகம் பண்ணுங்க. மகிமை தங்க அந்த மகளை விடுவித்து, அந்த ஆண்டவரே இன்றைக்கு சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து மகிமையை உண்டாக்குவீராக. பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.